காணாத காணலாம் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வாசியோக ரசவாத சித்தர் பாலகிருஷ்ணன் சித்தர் அவர்கள் திண்டுக்கல் அவர்களை வந்துட்டு ஏதோ என்னன்னு தெரில, மோகினி படம் எடுக்கிறாங்களோ இல்லை ஏதோ அமானுஷ்யமாக இருக்குது, என்னான்னு தெரில, விகாரமாக இருக்குது. ஆனால் சாமி இது வேப்பந்தலை மாதிரி இருக்குது. எனக்கு என்ன வேப்பந்தலை என்ன ரகம்னு தெரியலைங்க. இது மக்களுக்கு வந்து நம்ம நல்லது சொல்லணும், அவங்க வந்து சுற்றுச்சூழலை காப்பாற்றி நோய் நொடி இல்லாமல் நல்லா வந்து இறைவனோட உதவியோடு நம்ம அவங்களுக்கு உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூட்டி வந்திருக்கிறாங்க. நிசப்தமாக இருக்குது. அந்த நிசப்தம் வந்து நமக்கு எப்படி ஒரு ஒளி வடிவமாக சப்தமாக ஒரு கருத்தை ரசவாத சித்தர் வணக்கம் எப்படி நம்ம அந்த நன்மையை சொல்லிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இது வந்து ஆதிசக்தின்னு சொல்லக்கூடிய வேப்பமரம். ஓ சரி சரி. இந்த சக்தி ஆதிசக்தின்னு சொல்லி வேப்பமரம். வேப்பமரம் வந்து வேப்பந்தலையில் மந்திரிப்பாங்க, அதை அரைச்சி அம்மா போட்டோன்னா பூசுவாங்க, மஞ்சள் அரைச்சி, இப்படி பல கிருமிகளை நாசம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை வேப்பமரம். அது மட்டும் இல்லாமல் ஆத்தாவோட அருள் பெற்றது, அந்த சக்தியோட அருள் பெற்றது, சிவசக்தியோட அருள் பெற்றது இந்த வேப்பமரம். அப்பேற்பட்ட வேப்பமரத்தை நம்ம ஏற்கனவே 6 பதிவு போட்டிருக்கோம். இப்போ ஒரு பதிவு ஒரு சில முக்கியமான நிகழ்ச்சியை சொல்ல வேண்டியிருக்கு, அதனால் இந்த பதிவை நம்ம தொடர்ச்சி பண்ணுறோம். பழைய பதிவில் இந்த பதிவு முக்கியமான பதிவு போட்டிருக்கோம். இப்போ இந்த பதிவில் புது பதிவு ஒன்று இருக்குது, நேர்களே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இறைவனை வேண்டிக்கலாம். இது சாமி மரம், கண்டிப்பாக வேண்டிக்கலாம். அந்த நாகாத்தா இருக்கக்கூடிய சாமி மரத்துலேருந்து தான் பேசிக்கிருக்கோம். இது ஒரு 500 வருடம் பழமையான வேப்ப மரம். ஓ சரி சரி. ஆமாம். அதனால் நேர்களே இதை பார்த்துக்கிருந்தாலே நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த ஆத்தாவோட சக்தி சிவசக்தியோட அருள் நமக்கு கிடைக்கும். அதனுடைய காற்று நம்ம சுவாசிக்கிறோம். அதே தான். அதனால் நேர்களே இது என்ன அப்படிங்கிற டீட்டெயில் இப்போ சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இறைவன் வேண்டிக்கிறோம். ஓம் ஸ்ரீ கைலாசகம்பளி சட்டமில்லாத திருமலுக்கு ரசவாத வசதி பாதிச்சா எல்லா மலை இறைவனுக்கு இட்டு நோயிட்டு வாழும் குறைட்டு சொல்லிக்கணும். இந்த காணாத காலம் சேனலை பார்த்துக்கணும். அன்பான நேயர்கள் அகில உலகிற அனைவருக்கும் அவளுடைய குடும்பத்தாருக்கும் அந்த எல்லாமலை இறைவனும் சித்தர் பெருக்களை எனக்கு சொல்லிக்க உள்ள சுங்கரமணி ஆட்சி பரிபூர்ணம் கழித்து அந்த வேதநாம்பிள்ளை விநாயகப் பெருமனாட்சி விடையெல்லாம் தேர்த்து வச்சு அந்த முருகப்பெருமனாட்சி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செலுத்து சென்றவடலும் சிறு சிறப்பு பேர் கொடுத்து தங்கு தடியின்றி வெட்டி வகை தொடவும் அந்த ஆத்தா பரமேஸ்வரி சிவசக்தி ஆசியம் வாழை சொரிவுடைய தாயோடைய ஆசியம் வராகி அம்மா தாயோடைய ஆசியம் அகில உலகம் இருக்கிற அனைத்து குலதெய்வங்கள் ஆசியம் கூடவே இருந்து அனைவருக்கும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு பாண்டிமணி அகில உலகங்களில் அனைத்து கருப்புச்சாமியும் கூட இருந்து உங்கள் அனைவரும் படுத்திக்கலாம். சலமான பில்லி சுனி ஆப்பிள் கம்பா திருஷ்டி ஓமடிப்பு கிரகங்கள் பெடிகள் சாபங்கள் தோசைகள் எதுகள் செலவு அசோகாரிகள் அனைத்து நீங்கள் செலவுமல்ல சோகரித்தான நாங்கள் நினைக்கின்ற கேட்கின்ற செலவுமல்ல நன்மையான காரியங்கள் அனைத்து நல்லபடி நடக்க நல்விட்டு வாழ்த்து வழங்கி இந்த பதிவு கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆத்தா சக்தியோட இது அது வந்து 6 பதிவு போட்டிருக்கோம் ஏற்கனவே இது சம்மந்தப்பட்டது. இப்போ வந்து ஒரு முக்கியமான வைத்தியர்கள் மற்ற எல்லாம் செய்யக்கூடியது தீர்க்க முடியாத நோய்களால் தீர்க்க வல்லது வாழை ரசம் மெழுகுன்னு சொல்லி 18 சித்தர் பெருமக்களை புலஸ்டர் அப்படின்னு சொல்லி சித்தர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவருடைய புலஸ்டர் வாதகாண்டம் வைத்தியம் உப்பு சூத்திரம் அப்படிங்கிறதுல புலஸ்டர் அப்படின்னு சொல்லி அவர் பதிவில் சொல்லியிருக்காரு. வாழை ரசம் மெழுகு அப்படின்னு சொல்லுவாங்க. வாழை ரசம் மெழுகுன்னு இது 2 மட்டும் எடுங்க நேர்களே. வாழை ரசம் மெழுகு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத டீட்டெயில் இப்போ சொல்கிறோம். இதுதான் நேர்களே சாதிலிங்கம். என்னங்க சாதிலிங்கம் 32 வைப்பு சருக்கு 32 பூமியிலேருந்து வெட்டி எடுக்கக்கூடிய சித்தர்கள் கண்டுபிடிச்சது. வைப்பு சருக்குன்னா நம்மளால் உற்பத்தி பண்ணிக்கிறது இயற்கையாகவே கிடைக்கிறது 32. இந்த 32ல் ஒரு பாசாலம் தான் இந்த சாதிலிங்கம் அப்படின்றது. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா நாட்டு மருந்துகளில் கிடைக்கிறாங்களே. இது 1 கிலோ வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் பொறுத்தவரை 12,000 ரூபாய்க்கு இந்த வருஷத்தில் இப்போ இருந்து போகுது. முதல்ல 16,000 20,000 போச்சு, இப்போ குறைஞ்சிருக்கிறாங்களே. எனக்கு தெரியும் 300 ரூபாய்க்கு கிலோ வச்சு இன்றைக்கி வந்து இப்படி விற்கிறாங்களே. அதனால் இந்த ஜாதிலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லிங்கத்திலேருந்து அப்படியே கடிச்சு திங்க முடியாது, இதில் மெட்டல் இருக்குது. இதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது முறையெல்லாம் ஏற்கனவே பதிவில் போட்டிருக்கோம். இருந்தாலும் இப்போ ஓரலையே நம்ம சொல்கிறோம். ஒரு மண் சட்டி சின்ன சட்டி 2 சட்டி வாங்கி அதுக்குள்ளே 1 கிலோ இந்த சாதிலிங்கத்தை எடுத்து உள்ளே போட்டு அதுக்கு கீழேயும் மேலேயும் கொடிவெளி பட்டை அப்படின்னு சொல்லி மூலிகை அதையும் காட்டியிருக்கோம். அது 2 பவுடர் பண்ணி கீழே மேலேயும் போட்டு கவசம் பண்ணி சட்டி மேலே சட்டி வச்சு கவசம் பண்ணி பூவரச வரகு அடுத்து இந்த மாதிரி வேப்ப வரகு அல்லது உசல் வரகுல 12 நேரம் எரிச்சிங்கன்னா மேலே மேச்சட்டியில் பதங்க நிற்கும்.
அந்த பதக்கத்துக்கு உள்ள சட்டிலையும் வெளி சட்டிலையும் முதல்ல என்ன செஞ்சுருக்கணும், கரிசலாங்கண்ணி கையாந்தகரை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை சாறு விட்டு உள்ளே பூசி காய வச்சுக்கணும் வெயிலில். இல்லாட்டி ஆவாரம்பூ எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடைக்கும். ஆவாரம்பூ வச்சு தடவி காய வச்சுக்கணும். ஏன்னா அதில் தங்கச்சத்து, இது வெள்ளி காரியச்சத்து இருக்குது. இப்படி தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி தான் கவசம் பண்ணலாம். இப்படி அப்போ தான் ரசம் வேப்பராகாமல் இருக்கும் அப்படிங்கிறக்காக சொல்லிக்கிறீங்களே. இப்படி செஞ்சு முடித்து இந்த ரசத்தை எடுத்து இந்த ரசத்தை முறையாக சுத்தி பண்ணணும். சுத்தி பண்ணுறதுக்கு பல முறைகள் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில முறைகளை சொல்கிறோம். வீரம் அப்படின்னு சொல்லி 1 கிலோ ரசத்துக்கு வீரம் ஒரு 2 கிராம் எடுத்து போட்டு நல்லா அரைச்சி, உப்புக்களும் கொஞ்சம் போட்டு அரைச்சி, மஞ்சத்தூள், சர்க்கரை எல்லாம் போட்டு அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா நெகிழ்னு அரைச்சோம்னா கருப்பு கலரில் வரும். கையில் விட்டு தொடக்கூடாது. தண்ணியை ஊற்றி கழுவி எடுத்தோம்னா சுற்றி ஆயிருந்தேங்களே. இது மாதிரி ஒரு பல முறைகள் செய்யணும். ஒரு 5-6 முறையாவது செஞ்சோம்னா கருப்பு சுத்தமாக போயிடும். கருப்பு சுத்தம் போயிட்டால் பியூர் சுத்தி. அந்த சுத்தியான வாழை ரசத்தை, இதுக்கு பேர் தான் வாழை ரசம். சட்டியிலேருந்து வந்துச்சு இல்லையா, இதுலேருந்து எடுக்கப்பட்டது வாழை ரசம் சொல்லிடுறாங்க சித்தர் பெருமக்கள். அந்த ரசத்தை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அதில் வாழை ரசத்தை 35 கிராம் போட்டு வேப்பலைச்சாறு விட்டு அரைக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சித்தர் பெருமக்கள் கொஞ்சம் பரிபாஷையில் மறைச்சிருக்காங்க. அப்படிங்கிறத எப்படிங்கிறது இப்போ விஷயத்தை சொல்கிறோம். அந்த ரசத்தை நாம் பொட்டாசியம் நைட்ரேட்டுன்னு சொல்லக்கூடிய வெடிப்பு 15%, அலுமினியம் குளோரைடுன்னு சொல்லக்கூடிய சீனிக்காரம் படிகாரம் சொல்லுவாங்க, பார்பர் சாப்பிட்ட தலை வருது, அது 24%. ரெண்டும் சேர்த்து ஒரு பானையில் போட்டு எடுத்தோம்னா வெள்ளை நீர் வரும். சாராயம் வெடிக்கிற மாதிரி வெடிக்கணும். இதெல்லாம் வைத்தியர் செய்ய வேண்டியது. வைத்தியர்கிட்ட கேட்டு செய்யுங்க. வைத்தியர் கூட இருந்து பாருங்கள். அந்த மாதிரி செஞ்சு முன்னாள் நீரை எடுத்துகிட்டு நடுமை வரக்கூடியது தான் அந்த ஜெய் நீர், அதாவது வெடிப்பு ஜெயின்னு சொல்லுவோம். புகை நீர் என்று சித்தர்கள் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து நைட்ரிக் ஆசிட்னு சொல்லி கடையில் வச்சுருக்காங்க. புகை நீர் அந்த காலத்திலே செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னு. அந்த புகை நீரை ஒரு சில்வர் சட்டியில் இந்த ரசத்தை விட்டு, கனமான சில்வர் சட்டியில் புகை நீர் விட்டிங்கன்னா அப்படியே அந்த பக்கம் நிற்கக்கூடாது, தந்துடணும். சிவனும் சக்தி சேர்ந்தா என்ன டான்ஸ் ஆகும், நெருப்புக்கிட்ட நிற்கக்கூடாது. இது சிவம், அது சக்தி, 2 சேர்ந்தால் உறவாகி வெந்து சாம்பலாயிரார். அது சிவன் என்று சொல்லக்கூடிய விந்து மேற்குறி பவுடராயிரும். பவுடரானோடனே அதை அப்படியே எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படியே சாப்பிட்றக்கூடாது. அப்படியே எடுத்து ஒரு அண்டா, சில்வர் அண்டாவில் கொட்டி தண்ணியை நிறையா ஊற்றி நல்லா கலக்கி விடணும். மழை தண்ணியாக இருந்தால் விசேஷம். ஊற்றி கலக்கி விடணும். கையில் தொடக்கூடாது. நல்லா கலக்கி விட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா தெளிவாயிடும். தெளிவு தண்ணியை மட்டும் எடுத்து கீழே ஊற்றிடணும். கீழே இருக்க பவுட்ரு வெள்ளையாக இருக்கும், அதை கீழே ஊற்றிடக்கூடாது. கலக்கியும் கீழே ஊற்றிடக்கூடாது. ரசம் முறை வெளியே போயிருந்தாங்களே. அப்புறம் மீண்டும் பழையபடி தண்ணி ஊற்றி கலக்கணும். இப்படி கலக்கி 3 டைம் 4 டைம் எடுத்தோன்னா அது உள்ளது வெடிப்பு வெளியே போயிடும். அதாவது ஆசிட்டு வெளியே போயிருந்தாங்களே. உள்ளே வந்து மெர்க்குரி மட்டும் பவுடர் அடிக்கினேங்களே. அதுதான் ரசப்பூ அப்படின்னு முதல்ல ஊற்றின ரசப்பூ. 2வது ரசப்பற்பம் நேர்களே. இந்த ரசப்பற்பத்தை அப்படியே பச்சையாக இருக்குது. மீண்டும் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற முறையை சொல்கிறோம். ஒரு சின்ன இரும்பு சட்டி, காரச்சட்டின்னு சொல்லுவாங்க, இந்த கொத்தனை வேலை பார்க்குற சட்டி. அந்த சட்டியில் பாதி அளவு மணல் கொட்டுங்க. கடையில் லேப்பில் பீகர், கண்ணாடி பீகர்னு இருக்கும். அந்த பீகரை வாங்கிட்டு வந்து நடுமையாக வச்சு சுற்றிலும் மணலை கொட்டி அதுக்குள்ளே இந்த ஏற்கனவே இந்த ரச பற்பம் சொல்லக்கூடிய உள்ளே வச்சு சிறு தீய அடியிலேருந்து எரிச்சோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி ரசப்பற்பமாக அருமையாக முடிஞ்சுருந்தீங்களே. அவ்வளோதான் நேர்களே. இந்த ரசப்பற்பத்தை இப்போ ஒரு பழம் அப்படிங்கும்போது 35 கிராம் நேர்களே. 35 கிராம் நம்ம எடுத்துக்கிறோம். அது எதுக்குன்னா இப்போ வாழை ரசமிளகை பற்றி சொல்லிக்கிறீங்களே. வாழை ரசமிளகை வந்து ரசத்தை அப்படியே போட்டு கலக்க சொல்லுவாங்க. அது அவளுக்காண்டி வேலை செய்கிறதில்ல. நாங்கள் பல முறை செஞ்சுட்டோம். குருமார்களுக்கு கற்றுக் கொடுத்ததுனால விளக்கத்தை இப்போ சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாழை ரசம் பற்பம் பீகல் வச்சு எடுத்த பற்பம் 35 கிராம் ஒரு பழம். அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது சுக்கு ஒரு பழம். சுக்கை என்ன செய்யணும் அப்படின்னா, சுக்கை மேத்தோல் நீக்கிட்டு சுண்ணாம்பை தடவி காய வச்சு பழையபடி தண்ணி ஊற்றி கழுவிட்டு பழையபடி இடித்து நம்ம பவுடர் பண்ணி வச்சா அது சுக்கு சுற்றி. அடுத்து பார்த்திங்கன்னா மிளகு மோரில் ஊறப்பட்டு காய வச்சுட்டா மிளகு சுற்றி. அடுத்து சிவதேவர்னு நாட்டு மருந்து கலை கிடைக்கும். அந்த நாட்டு மருந்து கிடைக்கிற சிவதேவரை அப்படியே உரித்து உள்ளே இருக்க குச்சியை மட்டும் எடுத்தால் அது சுற்றி. அடுத்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தை லைட்டாக பொன் உரலாம் வறுத்து இடிச்சுட்டா அது சுற்றி. அவ்வளோதான் நேர்களே. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சுற்றி அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. சுற்றி செய்த நேர்வாழம் பருப்பு இருக்குது கடையில். இதெல்லாம் வைத்தியர்கள் செய்ய வேண்டியது, கண்டவர்கள் செய்யக்கூடாது. வைத்தியர் வச்சு செய்யும். நேர்வாழம் கடையில் கிடைக்கும். அந்த நேர்வாழத்தை வாங்கி ஒரு அரை கிலோ 1/4 கிலோ 1 கிலோ வாங்கிட்டு வந்து அப்படியே ஒரு துணியில் முடிஞ்சு கீழே வந்து ஒரு மண்சட்டியோ சில்வர் சட்டியோ வச்சு, அந்த மண்சட்டியை வச்சுக்கோங்க. மண்சட்டியில் மாட்டு கோமியம்
மாட்டு அதாவது எருமை மாட்டு கோமியம் எருமை மாட்டு சாணத்தை போட்டு கலக்கி வச்சிடணும். அதுக்குள்ளே தோளாந்தரமாக அப்படியே உள்ளே கீழே விடாமல் அதுக்குள்ளே அப்படியே முழுக்களுக்கு சட்டிக்குள்ளே படாமல் உள்ளுக்குள்ளே படாமல் அந்த சாணத்துக்குள்ளேயே உள்ளே இருக்க மாதிரி வச்சு சிறுதியாக அரித்து கொதிக்க விடணும். இப்படி கொதிக்க வச்சு பழையபடி கழுவிடணும். இப்படி 2-3 முறை எடுத்துகிட்டு அதுக்கு பருப்பை உடச்சி அந்த பருப்பில் முளை இருக்கும், அந்த முளையை நீக்கிட்டு பழையபடி மாட்டு கோமியம் அதாவது எருமை மாட்டு கோமியம் பழையபடி அதில் போட்டு அதாவது தோளாந்தரமாக கட்டி முடிச்சு கட்டி எரிக்கணும். தோளாந்தரமாக எடுத்து இது மாதிரி 2 டைம் 3 டைம் எடுத்த பின்னாடி புளி இலை இருக்கு இல்லையா, புளி இலையை இடித்து அந்த இதை மாட்டு கோமியத்தில் கலந்து அதுவும் அதே மாதிரி தோளாந்தரம் கட்டி எரிக்கணும். எடுத்த பின்னாடி பியூர் சுற்றி ஆகிருந்தாங்களே அதை எடுத்து அதை விளக்கெண்ணெய் விட்டு வறுக்கணும். அவ்வளோதான், விளக்கெண்ணெய் விட்டு வறுத்தெடுத்து பியூர் சுற்றி. அதில் ஒரு பழம் 35 கிராம் நம்ம எடுக்கணும். அதேமாதிரி சுற்றி செய்த சுக்கு 1 பழம் 35 கிராமு, மிளகு சுற்றி செய்து 1 பழம் 35 கிராமு, சிவதைவேர் 1 பழம் 35 கிராமு, அப்புறம் பெருங்காயம் 1 பழம் 35 கிராமு. இது எல்லாம் ஒன்றா சேர்த்த பின்னாடி தனியாக வச்சுட்டு இந்த ரசம் மெர்க்குரி பருப்பம் அது 1 பழம் 35 கிராம் எல்லாம் ஒன்றா சேர்த்து தனியாக வச்சுட்டு இந்த மாதிரி நமது சக்தியோட வேப்பம் தலை 100 சேருன்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள். 100 சேர் அப்படிங்கிறது ஒரு சேர் என்பது 280 கிராம், 100 சேர் 28 கிலோ ஆச்சு. அந்த 28 கிலோ வேப்பந்தலையை தண்ணி நல்லா கலக்கி அந்த தூசி துப்பட்டாவில் போட்டு சின்ன சின்ன பெருசாக நறுக்கி ஒரு அண்டாக்குள்ளே போட்டு அது மூழ்கிறவங்களுக்கு மழை தண்ணி அல்லது சாதா தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். நல்லா கொதித்து பாதி அளவு சுண்டை காய்ச்சணுன்னே அந்த தலையை போட்டு நல்லா கிட்டி போட்டு நல்லா புழிஞ்சு தலையை வச்சுட்டு மீண்டும் அந்த தண்ணியை பழையபடி ஒட்டை காய்ச்சணும். மெழுகு மாதிரி கிடைக்கும். இதுதான் வாழை ரசம் மெழுகு, அந்த வேப்பலை மெழுகு. அந்த மெழுகை ஆச்சுன்னா கண்ணங்கரையில் கரிச்சட்டி மாதிரி இருக்கும் மெழுகு. அந்த மெழுகில் 10 பழம் நாம் எடுக்க வேண்டும். 10 பழம் என்பது ஒரு பழம் என்பது 35 கிராம், 10 பழம் 350 கிராம். இந்த 350 கிராம் ஏற்கனவே சொன்ன சுற்றி செய்த நேர்வாழை 1 பழம் 35 கிராமு, சுக்கு 1 பழம் 35 கிராம், மிளகு 1 பழம் 35 கிராம், சிவதைவேர் 1 பழம் 35 கிராமு, பெருங்காயம் 1 பழம் 35 கிராம், அப்புறம் பீகலை போட்டு எடுத்த ரசம் பருப்பம் 35 கிராம் 1 பழம். எல்லாம் ஒன்றா போட்டு கல்வத்தில் போட்டு நல்லா அரைச்சிங்கன்னா கல்வம் மேலே வரும். தொக்க கல்வம் மேலே வரும். அடியில் இருக்க கல்வம் இது தூக்கிட்டு மேலே வரும். அவ்வளோ வலுவாக பிடிச்சிக்கும். பிசிறு மாதிரி பிடிக்கும் நேர்களே. நல்லா இழுத்து 10 ஜாமமாவது அரைக்கணும். ஒரு ஜாமம் வந்து 2 மணி 24 நிமிஷம் நேர்களே. நல்லா 10 ஜாமம் நகுன்னு அரைச்சிட்டா அருமையான வாழை ரசம் மெழுகு கிடச்சிச்சு நேர்களே. அவ்வளோதான். வாழை ரசம் மெழுகு எடுத்து அந்த காலத்தில் மிளகளவு குண்டுபத்து பிராமணம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. அது அந்த காலத்தில். இந்த காலத்தில் கடுகளவு தான் சாப்பிட்ணும். கடுகளவுக்கு மேலே சாப்பிட்டோன்னா உடம்பு தாங்காது நேர்களே. எங்கள் கொடுத்து பார்த்தாச்சு. அதெல்லாம் அங்கே வச்சுருக்கோம். அந்த மிளகுலாம் 5-6 டைம் செஞ்சு நல்ல அருமையான நோய்களெல்லாம் தீர்க்க முடியாத நோய்களாம் தீர்த்து வச்சுக்கிறீங்களே. அந்த எடுத்து தினமும் தேனில் குழக்கி காலையில் மாலையில் 2 வேளை நான் ஒரு 40 நாள் வரைக்கும் சாப்பிட்ணும். எப்படின்னா ஒரு மனிதனுக்கு அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு காசு அளவு சொல்லியிருக்காங்க. 10 பைசா அளவு சொல்லியிருக்காங்க. 10 பைசா அளவு. அந்த 10 பைசா அளவு தான். அப்படின்னா 1 கிராம்லேருந்து 2 கிராம் தான். அதை எடுத்து 40 நாள் வரைக்கும் நம்ம தினந்தோறும் சாப்பிட என்ன நோய் தீரும்னு சொல்கிறேன் நினைக்கிறேன். தீராத நோய்கள்லாம் தீரும், போகாத வினைகள்லாம் போகும், சாப பாபங்கள்லாம் போகும். அது மட்டும் இல்லை, 4448 நோய் தான் உலகத்தில் இருக்கு நேர்களே. ஆனால் வாழை ரசம் செஞ்ச புலைச்சேர் சொல்கிறாரு, கோடான கோடி நோய் இந்த வாழை ரசம் மெழுகை பார்த்தாலே ஓடுங்கிறார். கடலில் போய் வினைகள்லாம் புக்குங்கிறார். உங்கள் வினையெல்லாம் கடலில் போய் முக்குளிச்சுட்டு உடனே கண்டு ஓடுங்கிறாரு. எதோ இந்த வாழை ரசம் மெழுகை பார்த்தாலே போகாத வினை போகும், 1 கோடி நோய் போகும், தீர்க்க முடியாத பிரச்சனைலாம் தீரும். கடலில் போய் வினைகள்லாம் போய் புக்கும் மூழ்குங்கிறார். அப்போ எப்பேற்பட்ட வேலைகளை செய்யணும் மட்டும் பாருங்க. அப்பேற்பட்ட இதுதான் சித்தர்கள் சொன்ன பிரகாரம். அதில் பரிபாஷை இருக்குது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன். அதில் ரசத்தை விட்டு புலைச்சேர் வாதகாண்டம்னு சொல்லி இருக்குது. அதில் பரிமுப்பு சூத்திரம்னு சொல்லி அதில் தான் இப்போ சொன்னது இருக்குது நேர்களே. போய் செஞ்சு பாருங்கள். சந்தேகம் வந்தால் ஃபோன் பண்ணிக்கிறதுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நூல்களை செய்யும்போது இதில் பாய்சன்லாம் இருக்குது. நேர்வாழை பாய்சன். அதனால் இந்த பாய்சன் உள்ளதுனால வைத்தியரை வச்சு செய்ய வேண்டிய நேர்களை இல்லாட்டி வைத்தியத்தை சொல்லி இந்த மாதிரி இது செஞ்சு கொடுக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க நேர்களை. தீர்க்க முடியாத நோய்கள். சரி, வாதம் 80 போக அப்படிங்கிறோம். கையால் கொளிச்ச முகம் வீங்கிச்சு, இப்படி நடக்க மாட்டாங்க, இப்படி நடக்கும். வாதம் 80 வகை இருக்குது. வாதம் 80 வாதம் போச்சு. மூளையில் கட்டி எங்கே இருந்தாலும் சரி, கட்டி சரியாக போச்சு. மூளை கசிவு. அப்புறம் ஆண்டிசமா, மூளை வளர்ச்சியின்மை, அதுவும் சரியாகும். கண் நோய் 96 அதுவும் கேட்கும்.
அப்புறமெல்லாம் ஈழ இருமல் ஆஸ்துமா டிபி சரியாகும். அப்போ குண்டூசி முனையில் எழுக்கு இருக்கிற எழுத்தும் சரியாக தெரியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த அளவு. அப்புறம் பார்த்திங்கன்னா எலும்புரிக்கு நோய் போயிடும். ஓ சரி சார். எலும்பு நோய் போகும். அப்புறம் தோல் சம்பந்த சொரியாசி போயிடும். அப்போ 9 நவக்கோள்களால் வரக்கூடிய அத்தனை நோய்களும் போயிடும். அப்பேற்பட்ட வேலைகள் செய்யக்கூடியது. அப்பேற்பட்ட தீர்க்க முடியாத வினைகள், தீர்க்க முடியாத நோய்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய வாத பித்த சிலத்துமா 3 சமபங்காக்கக்கூடிய அற்புதமான நோய், அற்புதமான மருந்து இந்த வாழை ரச மெழுகு நேயர்களே. அதனால் அப்பேற்பட்ட மெழுகை சொல்லியிருக்க நேயர்களே, ஏற்கனவே இது சம்மந்தப்பட்ட 6 பதிவு போட்டிருக்கோம். அதை பாருங்கள். இந்த இது என்னென்ன செய்யணும் எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கோம். அதனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி இதை காட்டிடுங்க. பார்த்தீங்கன்னா அதே போல் இந்த இதை வேர்பட்டை, வேப்ப பிஞ்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா இலை, அப்புறம் பார்த்திங்கன்னா இதனுடைய காய் பூவு இது எல்லாம் சமபங்காக எடுத்து இடித்து அதுலேருந்து சால்ட்டு பிரித்து எடுக்கணும். அந்த சால்ட்டு பிரித்து எடுத்து இப்போ சொன்ன பார்த்திங்களா லிங்கத்திலேருந்து எடுக்கப்பட்ட இந்த லிங்கத்திலேருந்து எடுக்கப்பட்ட அம்மாவோட சொன்ன சாப்பாடு, லிங்கத்திலேருந்து எடுக்கப்பட்ட ரசம், இந்த ரசத்தை இப்படி மணியாக்கியிருக்காங்க. இந்த மணிக்கு பூரத்திலேருந்து சத்து பிரித்து எடுக்கணும். பூரம் 5 வகை 5 தலை பாம்பு கேதுவோட ஆதிக்கம் உள்ளது. அந்த கேதுவோட ஆதிக்கம் கேதைப்பல் கொடுப்பாரில்லை பழமொழி. அதனால் கேன்சர் அப்படிங்கிற நோயை சரி பண்ணக்கூடியது. அப்பேற்பட்டதை நம்ம இதில் இந்த சத்தில் ஏற்றினோம், மறந்தாமல் செய்யணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது மனோசிலை அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாயோட ஆதிக்கமும் சந்திரனுடைய ஆதிக்கமும் உள்ளது. ரத்தத்தை சுத்தி பண்ணக்கூடியது, மனோகரன் உடம்பை வளர்க்கக்கூடியது, அப்பேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடியது, உடம்பில் உள்ள காந்த அலைகள், ஜவ்வுகள், நரம்புகள் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது. அதையும் இந்த சத்தில் நம்ம ஏற்றிருக்கோம். அடுத்து மிருதார்ச்சங்கு, இது சுக்கரனுடைய ஆதிக்கம் உள்ளது. எலும்பில் உள்ள காந்த அலைகளை, ஜவ்வில் உள்ள காந்த அலைகளை சரி பண்ணி ஆறாத புண்கள், ஆறாத ரணங்கள் அனைத்தையும் ஆற்றக்கூடியது, எலும்பு புற்றுநோய்களை நீக்கக்கூடியது, மனசொலியாகணும். இந்த சக்தியும் நம்ம இதுக்குள்ளே ஏற்றிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது தாளக நேயர்களே, பார்த்தீங்களா நேயர்களே, இது தாளகம். இந்த தாளகத்தை முறையாக சுத்தி பண்ணணும். சுத்தி பண்ணது எப்படி அப்படின்னு ஏற்கனவே பல பதிவுகளை சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நேராக அந்த இது சுத்தி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இது தாளகம். இது சுத்தி பண்ணாது, இது சுத்தி பண்ணது ரேக் தாளகம். இந்த தாளகத்தை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த தாளகத்தை பொன்னரிதாரம் சொல்லுவாங்க, மால்தேவின்னு சொல்லுவாங்க, பல பேர் இருக்குது. இந்த தாளகத்தை கீழே 1 கிலோ மேலே 1 கிலோ சுண்ணாம்பு கல் வச்சு நடுமையை இதை வச்சு தண்ணி ஊற்றி அப்படியே தாளித்தோம்னா உள்ளே இருக்க அழுக்கு பூரா வெளியே போயிடும். இது மாதிரி 3 முறையிலேருந்து 5 முறை 6 முறை செய்யலாம். அதை விட சுண்ணாம்பு தெளிவு நீர் எடுத்து அதுக்குள்ளே தோளாந்தரமாக அந்த தாளகத்தை கட்டி கொதிக்க விட்டு எரிச்சோம்னாலும் அந்த சத்து பூரா கெட்ட கழிவு பூரா போயிடும். அப்பேற்பட்ட தாளகம். அந்த தாளகத்திலேருந்து நம்ம சத்து பிரித்து இந்த ரசமெல்லாம் ஏற்றுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கந்தகம். இந்த கந்தகத்தில் சத்து பிரிக்கலாம். கந்தகத்தில் சத்து பிரிக்கலாம். இது உடம்பை மிளிர செய்யக்கூடியது. புதனுடைய ஆதிக்கம் உள்ளது. நரம்பு நோய்களை, ஜவ்வு நோய்களை சரி பண்ணக்கூடியது. உடம்பை காந்த அலைகளை தூண்டி உடம்பை அழகாக அற்புதமாக வைக்கக்கூடிய இந்த கந்தகம், சல்பர் என்று சொல்வார்கள். இதிலேருந்து நம்ம சத்து பிரித்து இந்த மணிக்கு நம்ம ஏற்றிருக்கிறீங்களே. இப்படி 9 பாசானங்களையும் நம்ம முறையாக செய்து அதிலிருந்து சத்து பிரித்து எடுத்து இதில் ஏற்றுறவங்க. அப்போ இதை நம்ம வச்சுக்க போகும்போது என்ன இருக்குன்னா, அங்கேருந்து வரக்கூடிய பிளான்ட்டு கதிர்வச்சு நம்மளை கெடுக்க விடாமல் தடுக்கும். வாழை ரச மெழுகை பற்றி சொல்லியிருக்கோம். அது உள்ளே சாப்பிட்றதுக்கு, இது வெளியே போடக்கூடிய ப்ராசஸ் நேர்களே. அதனால் அப்பேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய அற்புதமான வேலைகள் இந்த ரசமணி செய்கிறீர்களே. அப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி மூலிகைகள், தாவரங்கள், இது மாதிரி மரங்கள், செடி கொடிகளாம் அன்றைக்கே இந்த முருகப்பெருமான் கையில் கொடுத்துருக்காங்க மூலிகை வளர்க்க சொல்லி. அது மட்டும் இல்லை, அகஸ்தியர் கையில் முருகப்பெருமான் கொடுத்துருக்காரு. இப்பேற்பட்ட மரம் இது 500 வருடம் பழமையான வேப்ப மர நேர்களே. இப்போ இது சாமி மரம். அப்பேற்பட்ட அந்த சாமி மரத்துலேருந்து உங்களுக்கு இதை போட்டுக்கிருக்கோம். அதனால் இப்பேற்பட்ட பழமையான மரங்கள், தாவரம், செடி கொடிகள், மூலிகைகள் அனைத்துமே முருகப்பெருமான் முதற்கொண்டு நம்ம அகஸ்தியர் முதற்கொண்டு வளர்த்துருக்காங்க. அந்த காலத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக அன்றைக்கே வளர்த்துருக்காங்க. ஏன்னா தேவர்களை காத்திருக்காங்க இதை வச்சு தான். அதனால் அவர்களுக்கு தேவையான உணவு இதுக்குள்ளே இருக்குது, நமக்கு தேவையான உணவு அதுக்குள்ளே இருக்குது நேர்களே, இந்த தாவரத்துக்குள்ளே இருக்குது. அதனால் முருகப்பெருமானுக்கும் அகஸ்தியர் பெருமானுக்கும் திருப்பாந்தொட்டு வழங்குகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அன்றிலிருந்து சரி இன்று வரைக்கும் அகில உலகங்களுக்கு இல்லை என் உயிரின் மேலான ரத்த சொந்தங்களான ஐநா சபை முதற்கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாப்புத்துறை அமைச்சர், சுற்றுச்சூழலை
பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், அகில உலகிற்கு அனைத்து பாரத பிரதமர்கள், மாநில அரசு, மத்திய அரசு, இன்னும் அனைத்து துறை அதிகாரமாக கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாருன்னு சொன்னாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் திருப்பாந்தொட்டு வழங்குறோம். அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலை விவசாயிகள் நிறையா பாதுகாத்துட்டு மரம் செடிகளை வளர்க்குறாங்க. அவர்களுக்கு இந்த நேரம் திருப்பாந்தொட்டு வழங்குறோம். அந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பது எப்படி அப்படின்னா, இந்த மரம், செடி, கொடிகள், தாவரங்கள் அனைத்துமே நமக்கு தேவையான ஆக்சிஜனை அது கொடுக்குது. அதுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடை நம்ம கொடுக்குற நேர்களே. ஒன்றுக்கு ஒன்று பண்டமாட்டு முறையை தான் இறைவன் படைச்சிருக்காரு அப்பயே. அதனால தான் சுற்றுச்சூழலை பாதுகாக்க சொல்கிறாங்க அனைத்து துறை அதிகாரிகள், அமைச்சர்கள் நம்ம கொண்ட நேர்களே. அதனால் சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்கும் போது எல்லா பக்கமும் நோய் நொடி இருக்காது, கெடுதல்கள் நடக்காது, நன்மையே நடக்கும் நேர்களே. அதனால் அனைவரும் இந்த மாதிரி மரம் செடிகளை வளர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்கள் திருப்பாந்தொட்டு வழங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி விஷயங்கள் நிறையா உங்களுக்கு வேணும், கிடைக்கணும், தெரியணும்னா காணாத காணலை சேனலை பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு தெரியாதவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு நீங்கள் எடுத்து தெரியப்படுத்துங்க, எடுத்து சொல்லுங்கள். அவங்களும் பயனடையட்டும், உங்களுக்கு ஒரு புண்ணியமாக கிடைக்கட்டும். இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா திண்டுக்கல்லேருந்து ஒன்றுக்கு டவுன் சூறாக வருது. வரதராஜன் காம்பவுண்டு, ஆரம்பிச்சு காலேஜ், திருவள்ளூர் ஸ்கூல் ஏற்ற மாதிரி வீடு, நத்தாரோடு வெளியிறங்களே. ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்தவங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க என்று கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சி போகுண்டு பல்லாண்டு பழக்கூடிய 100,000 வாழ்க்கை வாழ்த்து வழங்கி இதை பதிவு முடிக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ரசவாத பாலகிருஷ்ணன், தேனி மாவட்டத்திலிருந்து டைரக்டர் ஆண்டாள் சிவக்கலன்.